நடிகர் விஜய்க்கு நான் எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னு வைங்களேன், உருப்படியாக உங்களால் ஒரு 4 பாயிண்ட்டு கூட சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு எதிர்கேள்வி கேட்டோம் அப்படின்னா அதுக்கு சரியான பதில் உங்களிலிருந்து வர முடியாது, வராது. ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமையில தான் தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும், ஒரு துணிச்சல் மிக்கவனாக தைரியம் உள்ளவனாட்டு மக்கள் மத்தியிலேயே எப்போவுமே இருக்கக்கூடியவனாக இருக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தலைமை பண்பு, ஒரு ஆளுமை திறன் அப்படிங்கிறது நடிகர் விஜய் அவர்கள்ட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு தலைமறைவு அரசியலை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த 26 தேர்தலில் கொஞ்ச நாள் காங்கிரஸ் கூட கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. சரி, அது நடைபெறலை அப்படின்னு இருக்கும்போது பிஜேபி கூட கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் நடிகர் விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் அப்படி இருக்காது, இப்படி இருக்கும், இப்படி இருக்காது, அப்படி இருக்கான்னு குமரிட்டு கிடக்கும்போது ஒரு கட்சியின் தலைவனாக அதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமை தலைவர் விஜய்க்கு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் இன்னும் தெளிவுபடுத்தலை. அப்போ தலைவர் விஜய் அவர்களுடைய ஒரு பிளாக் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் தான். 41 உயிர்கள் துள்ள துடிக்க சாகும்போது கரூரை விட்டு ஓடி போயிட்டார். அப்போ ஒரு அக்கௌண்டபிலிட்டி, தனக்கும் இதுக்கும் இது ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன பார்க்க தான் இவ்வளோ வந்திருக்காங்க, 41 குடும்பத்திலேருந்து 41 உயிர்கள் இறந்துட்டாங்க, அதுக்கும் எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, அதனால் நான் தார்மீகமாக பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இறுதி அஞ்சலிக்கும் சரி அவருடைய பொறுப்பாளர்களாம் சேர்ந்து ஒரு இறுதி மரியாதை செலுத்தியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய மரியாதை அவர் மேலே இருந்திருக்கும். சரி, முன்ன பின்ன மக்களை திரட்டி சம்பந்தம் இல்லை, ஒரு பழக்கம் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் ஒரு உயிர் பறி போயிடுச்சு. அதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பேற்று அவர் செயல்வினை ஆற்றியிருந்தாங்க அப்படின்னா ஒரு தலைமை பண்பு அங்கே இருந்திருக்கும். ஆனால் அதிலேருந்து ஓடி போயிட்டார். இன்றைக்கும் அவருடைய ரசிகர்கள் அவரை பார்க்க போய் உயிரை விடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதை எந்த விதத்துலேயும் திருத்துறதுக்கும் வழி நடத்துறதுக்கும் அவர் செய்த நடவடிக்கைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை. அப்போ அவருடைய ரசிகர்களையே சரியாக வழிநடத்த முடியாத ஒரு வெளிப்படைத்தன்மையாட்டு அரசியல் புரிதலை கொண்டு வர முடியாத ஒரு தலைமை பண்புள்ள ஒருவர் நம்ம நாட்டுக்கு எப்படி ஒரு தலைவனாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. தலைவன் அப்படிங்கிற வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். இப்போ நான் விஜய்க்கு வாக்களிக்கிறேன், சில பேர் வாக்களிக்கிறேன்னு வைங்களேன், வாக்களிக்காதவங்களுக்கும் சேர்த்து தான் அவர் முதலமைச்சர் பதவிக்கு வரலாம் அப்படின்னு ஆசைப்படுறார். அப்போ ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு தகுதி அப்படிங்கிறது ஒரு தலைவனுக்கு இருக்கணும், வளர்த்துக்கணும்.